நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு சன்ஃபீஸ் காஜு பாதாம் குக்கீஸ். எனக்கு பிடிச்ச ரஜினி, பவர்ட் பை ஜிஆர்டி கோல்டன் சீட். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை நமக்கு டெய்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரை சந்திக்க போகிறோம். அதாவது ரஜினி சாருக்கு ஒரு அருமையான ஒரு படத்தை கொடுத்தவர். அந்த படத்தில் நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். ஒவ்வொரு ஆட்டோக்காரரும் அவருடைய ஆட்டோவில் அந்த ஃபோட்டோ ஒட்டாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைரக்டரை இன்றைக்கி சந்தித்து எப்படி ரஜினி சாரோட அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, எப்படி அவரோட அந்த ட்ராவலில் ரஜினி சார் என்னென்ன செஞ்சுருக்காரு, இதெல்லாம் நான் அவரோட பகிர்ந்துக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். எப்படி ரஜினி சாரை நீங்கள் சந்திச்சிங்க? ஆக்சுவலி வெரி பிகினிங் ரொம்ப அன்யூஷுவல் மீட்டிங். தில்லு முல்லு ஷூட்டிங் நான் மீட் பண்ணேன். அப்போ நான் பாலச்சந்தர் சாரோட ஏக் தூஜிக்கில் பண்ணிட்டு இருந்தேன். ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை நான் மீட் பண்ணேன். அப்போ அமீர்ஜான் கோ டைரக்டர் ரஜினி சார் இவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா, இவர் பாலச்சந்தர் சார் இந்த ஏக் தூஜிக்கில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறாரு. அப்படியா, கூப்பிட்டு எப்படி வந்துட்டுருக்கு படம் கேட்டார். நல்லா வந்துருக்கு சார், ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. அந்த படம் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனோம். யாரோட படம்? கமல் சார் படம் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனோம். ஏன் தெரியுமா? கமல் சார் மாதிரி ஒரு நடிகர் உலகம் பூரா தெரியணும். நம்ம சவுத்துலேருந்து போகிறாரு, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறாரு. த வேர்ல்டு ஷுட் நோ வாட் அ கிரேட் ஆக்டர் இஸ்னு ஒரு கோ ஆக்டர் இஸ் டாக்கிங் அபவுட் அனதர் ஆக்டர். ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஐ வாஸ் ஃப்ளோர்டு. I think that was remarkable to come from Rajini sir. அவரால் மட்டும்தான் அது மாதிரி சொல்ல முடியும்னு சீரியஸ்லி. அப்புறம் ஒரு நாள் பாலச்சந்தர் சார் கூப்பிட்டார். சுரேஷ், ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மேட்ரு. ஒரு படம் கவிதாலியா, அடுத்த படம் ரஜினி ஹீரோ. வசந்த் டைரக்ட் பண்ண வேண்டியது, அவர் கொஞ்சம் பல காரணத்துக்கெல்லாம் பண்ண முடியல, நீ தான் டைரக்டர். சரி சார், நாளான்னைக்கு ஷூட்டிங். மார்ச் 9th 1992 நான் சொல்கிறேன். ஏர்லி மார்னிங் 9 மணிக்கு பேசிகிட்டு இருக்கேன். மார்ச் 11th 1992க்கு படம் ஆரம்பிக்கிறது. ஷூட்டிங் ஜூன் ரிலீஸ். கவிதாலயோட ப்ரெஸ்டீஜ் நீ பண்ணுற. குரு சொல்லிட்டார், ஓகே சொல்லிட்டேன். எனக்கு முன்ன பின்னே தெரியாது. ரஜினி சாரை நான் 2 தடவை மீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெரிய படம் என் மேலே, கதை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அங்கேருந்து எப்படி அந்த படம் நான் பண்ணினேன், எப்படி அந்த படம் உருவாச்சு, ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய அண்ணாமலை, வீரா, பாஷா இந்த 3 படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் சில ஆர்டிஸ்ட் ரஜினி சாரோட ரசிகராக சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துருக்காங்க. அதில் ஒரு சில கிளிப்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரினாலே அது ஒரு வாட்டியும் அதில் இருக்கிறவங்க ரீடெஃபைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணுறோம், சக்ஸஸ் கொடுக்குறோம், ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரே ஃபார்முலா திரும்பி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரே எமோஷன்ஸ் திரும்பி விளையாடிட்டு இருக்க முடியாது. அதுலேருந்து அடுத்த என்ன பீக்கு போகலாம், அடுத்த லெவல் எங்கே மேலே போகலாம் அப்படிங்கிற தாட், ஒரு ஆசை, ஒரு ஏர்ஜ் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கும். அண்ணாமலை படம் இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் ஊரில் பார்த்தேன், கோயம்புத்தூரில் நாங்கள் வெக்கேஷன் போயிருந்தபோது ஊரில் தேட்டரில் பார்த்தேன் அண்ணாமலை ஃபிலிம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஷாட்னு சொல்லலாம். ரஜினி சாருக்கு வச்சு அந்த இன்ட்ரடக்ஷன் ஷாட்லேயே ரொம்ப ஒரு லென்த்தி ஷாட் மாதிரி வரும். திரும்பி பார்த்துட்டு திரும்பி நின்றுட்டே இருப்பார். அப்புறம் டப்புன்னு திரும்புவார். கண்ணடிக்கிற வரைக்கும் ஒரு பெரிய லென்த்தி ஷாட்டாக இருக்கும். யூஸ்வலாக டப்புன்னு வந்துடும் இன்ட்ரடக்ஷன் ஷாட்டு. பட் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணி வந்த ஷாட் இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே தேட்டரில் எல்லாரும் அப்படியே பைத்தியம் முடிச்சு கைத்தட்டி பார்த்த ஷாட் இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படியே பாட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, ஒரு ஷூ போட்டுட்டு, ஒரு பால்காரன் சைக்கிள் போயிட்டு, அதெல்லாம் மறக்க முடியாத ஷாட்ஸ். ரஜினி சார் பண்ணதில் ஸ்டைல்னால் கண்டிப்பாக அது ரஜினி சார் தான். பட் அண்ணாமலையில் ஐ திங்க் ஆல் த பெஸ்ட். ரஜினி சார் படங்களில் அவர் பண்ண விஷயங்களில் எல்லா பெஸ்ட்டும் ஐ திங்க் அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அண்ணாமலைக்கு பாம்பு சீன்லேருந்து ஐ திங்க் ரஜினி சாரோட பெஸ்ட் சீன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி அண்ணாமலை பார்த்தா டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ், ரஜினி சாரோட பல கலர்ஸை அண்ணாமலை ஃபிலிமில் பார்க்கலாம். தன் ரத்தத்தில் ஒரு பாதி
பசுவோட வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோசு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோசு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரப்பாரு, எருவை எரிச்சா திருநீரு. உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னா தகராறு. நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை ஏச்சு பொழைக்கறியே. ஹே பண்டெண்டா பால்கார, அடடா பசு மூட்டை பத்தி பாட போற, புது பாட்டை கட்டி ஆட போற. புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள பொறக்குதப்பா, பசுபால தாய்ப்பாலா நம்பி. வந்தண்டா பால்கார, அடடா பசு மாட்டை பத்தி பாட போற, புது பாட்டு கட்டி ஆட போற. என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். தன்னனா தன தன்னனா, வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுவே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுவே. முன்னால போகுது மயிலக்கால, பின்னால பாயுது மச்சக்கால. முன்னால போகுது மயிலக்கால, பின்னால பாயுது மச்சக்கால. அடக்கி ஆடுது மொரட்டுக்கால, மொரட்டுக்கால. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமில்லை. வாராதோ வெற்றி என்னிடம். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியினை வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதா செய்வேன். தன்னனா தனனா. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. ஆடுவோம் பாடுவோம் ஆனந்தம் காணுவோம், ஆடுவோம் பாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலாக அண்ணாமலை ஷூட்டிங் நடக்கும்போதே ஒரு நாள் கூப்பிட்டு, பாஷா ஒரு டைட்டில் எப்படி இருக்கு கேட்டார். நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா. சரி ஓகே, நல்லா இருக்குல்ல, ஓகே. இதுக்கு கேட்குறாரு தெரியல. ஒரு டைட்டில் அப்போவே மைண்டில் அவருக்கு பாஷான்னு ஒரு டைட்டில் செட்டில் ஆகிடும். அவர் வச்சிருக்கு, ஏதோ அது என்ன காரணத்துக்கு கேட்ட தெரியல. திடீர்னு அண்ணாமலை முடிஞ்சு சார் அவர் பாண்டியன் அந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் கூப்பிட்டு, நான் ஹிந்தி படம் ஹம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது ஒரு சீன், நான் அமிதாப் கோவிந்தா நாங்களாம் பேசும்போது ஒரு சீன் பேசப்பட்டது. அதில் அமிதாப் வந்து ஒரு கேபின்குள்ளே, ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே போகிறாரு. அங்கே கோவிந்தாக்கு ஒரு போலீஸ் சீட்டுக்காக ப்ராப்ளம் வருது. ஸோ அமிதாப் கிளாஸ் டோர் பின்னாடி போய் அந்த போலீஸ்கிட்ட பேசுகிறாரு. அந்த ஆள் பயந்துடுறான், உடனே சீட்டை கொடுத்துட்றாரு. இப்படி இது நான் அமிதாப்பும் கோவிந்தா எல்லாம் உட்காந்து பேசினோம். இந்த சீனை போய் டைரக்டர்கிட்ட சொன்னோம். அவர் இது நல்லா இருக்குது, பட் என் கதையில் இப்போ சூட் ஆகாது, வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீங்கள் இந்த சீனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். சார் சூப்பர் சீன் சார், இது ஒரு டெம்ட் இருக்குது இதில். என்னவா இருக்கும் இது, என்ன நடந்திருக்கும் இந்த கிளாஸ் பின்னாடி, என்ன சொல்லியிருப்பார் சார். டெம்ப்டாக இருக்குது சார். ஏன் சார்? இல்லை சொல்லிட்டாரு, ஓகே. மறுபடியும் எடுத்து ஒரு நாள் பாஷா ஒரு டைட்டில்,
ஒரு நாள் இந்த சீனு, ஒரு 1 இயருக்கு அப்புறம் இந்த சீனு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு அண்ணாமலையெல்லாம் நல்ல சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்த படம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பேசும்போது, சுரேஷ் இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் பார்க்குறோம், சும்மா பாருங்கள், மோகன் பாபு நம்ம ஃப்ரெண்டோட படம். சரி சார். பார்த்தா இது ஒரு 2 பொண்டாட்டி கதை, இது ஒரு மேட்டர். சரி சும்மா தான் பார்க்குறேன்னு நினச்சேன். திரும்பி நேரம் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னார். வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டேன். எப்படி இருந்த படம்? ரொம்ப இதாக இருந்தது சார், குரூடாக இருந்தது, 2 பொண்டாட்டி எல்லாம் ஒரு மாதிரி டிப்பிக்கல் தெலுங்கு ஃபிலிம். இதுதான் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னார். சார் ஜோக் அடிக்காதீங்க சார், இந்த படம் சொல்லிட்டு இந்த படம் சார் என்ன சார் இது? இல்லை பஞ்சு சார்னு பார்த்துட்டார். ஓகே இது நம்ம பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு. டென்ஷன் ஆகிட்டேன். சார் நிஜமாகவே சொல்கிறீங்களா? எதுக்கு சார் நீங்கள் 2 பொண்டாட்டி சப்ஜெக்ட்டு எனக்கு ஏதோ ஆடாக இருக்கும் சார். அது அண்ணாமலைக்கு அப்புறம் நம்ம இந்த படம் இல்லை நல்லாயிருக்கும் சுரேஷ். என்னால் ஒத்துக்க முடியல. நான் போய் நோட்ஸ் எல்லாம் எழுதி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதெல்லாம் எழுதி அவர்கிட்ட பேப்பர் ஷீட்டு பண்ணிட்டு போய் கொடுத்தேன். பார்த்தாரு. ஓகே ப்ளஸ் ஓகே மைனஸ் ஓகே. இந்த மைனஸே ப்ளஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் யோசிங்க. நீ அப்படியே எடுக்கணும்னு சொல்லலை, மாற்றிக்கலாம். என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ பண்ணிக்கங்க, அந்த ஃப்ரீடம். அது ஓகே சார். வீரா எதுக்கு? பை நாட் அந்த பாஷான்னு ஏதோ ஒரு ஐடியா சொன்னீங்களே, அமிதாப் பச்சன் அந்த சீன் சொன்னீங்களே, அதை ஏன் கதையாக பண்ணக்கூடாது? எனக்கு இன்னும் அந்த சீன் மறக்கவே இல்லை சார். அது பண்ணலாம், ஆனால் இதுக்கப்புறம் பண்ணலாம் சார். எனக்கு லாஜிக் புரியல. ஒரு கதை ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, அதையும் பண்ணக்கூடாது. ரொம்ப அருமையான ஒரு லாஜிக் சொன்னார். ஒரு ஹீரோ டைரக்டருக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு அவங்க என்ன காம்பினேஷன் ப்ரீவியஸ் ஃபிலிம் பார்ப்பாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஃபிலிம் அண்ணாமலை தான் பாரு. அதுக்கு அடுத்த படம் நீங்கள் பாஷா பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, அண்ணாமலை ஆல்ரெடி ஒரு பெரிய ஹீரோயிசம் சப்ஜெக்ட். நம்ம அதுக்கு மேலே தேவையில்லாமல் அதுக்கு நம்ம போட்டி போடுவோம். அண்ணாமலையோட போட்டி போட வேண்டாம், கொஞ்சம் அந்த ஹீரோயிசம் டவுன் பண்ணுவோம். வீரா. ஸோ வாட் வில் ஹேப்பன், தி ஹோல் ஆடியன்ஸ் வீரா சார் அண்ணாமலை மாதிரி இல்லை சார், ஹீரோயிசம் நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, ஆனால் அண்ணாமலை மாதிரி இல்லையே. ஸோ அடுத்த படம் வீரா கம்பேர் பண்ணும்போது பாஷா 4 மடங்கு மேலே வரும் பாஷா. ஸோ தி ஸ்ட்ராட்டஜி இட் வாஸ் பிரில்லியன்ட். இட் இஸ் ஒருத்தர் அவரோட கேரியர் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காரு, அவரோட ஃபிலிம்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்காரு, ஹவு அவரோட ஃபேன்ஸ் எப்படி அவரோட படங்களை பார்ப்பாங்க, ஒரு மைண்ட் ரீடிங் இருக்குது பாருங்கள். தட் இஸ் அமேசிங். I didn't understand that logic. So he keeps thinking what to do. Always he is fully on that. ஃபுல்லாக முடிச்சு அதுக்கப்புறம் வீரா சூப்பர் ஹிட் ஆச்சு. சேம் டே அந்த ரிலீஸ் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு அடுத்த படம் சத்யா மூவிஸ், சுரேஷ் கிருஷ்ணா, டைட்டில் பாஷா அப்படி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். எவ்வளோ கான்ஃபிடென்ட், வீராவே ரிலீஸ் ஆகலை, ஆனால் பாஷா மைண்டில் செட்டில் எடுத்து அடுத்த படம் பண்ணுறோம். வீரா சூப்பர் ஹிட், பாஷா அனௌன்ஸ் பண்ணிட்டோம். தென் பாஷா பிகேம் ஹிஸ்ட்ரி. பாஷான்னு அந்த ஃபிலிம் அகெயின் ஒரு கல்ட் ஃபிலிமாக எல்லாருக்குமே மாறிச்சு. ரஜினி சாரோட டயலாக் டெலிவரி அது மறக்கவே முடியாது. எப்போவுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு படத்துலையும் தனித்துவம் இருந்துகிட்டே இருக்கும். அவர் எனக்கெல்லாம் சிங்கம் பண்ணும்போது நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அலெக்ஸ் பாண்டியன் 3 முகம் அலெக்ஸ் பாண்டியன் பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அது மாதிரி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அகெயின் பாஷா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆன ஃபிலிம் நிச்சயமாக. சிரிச்சிட்டே சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்ட்டு சிரிப்பு அப்படியே கோவமாக மாறும். அதெல்லாம் அவ்வளோ உண்மையாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ட்டு சொல்லுவார். பட் அது இப்போ சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியாது. பட் சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு மாடுலேஷன் வேரியேட் ஆகும். ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி வேறு மாதிரி சொல்லுவார். ரஜினி சாரும் மாணிக் பாஷாவா அவரோட மாடுலேஷன்ஸ் அப்படிம்பாரு. அதுவும் வேறு புது ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருந்தது. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். பாஷா ஃபிலிம் இப்பவும் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சுரேஷ் கிருஷ்ணா சார், தேங்க்யூ ரஜினி சார், அண்ட் தேங்க்யூ தி என்டையர் டீம் பாஷாவை எங்களுக்கு காமிச்சதுக்கு, எங்களை எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணதுக்கு. உங்களுடைய அண்ணாமலை, வீரா, பாஷா இந்த 3 படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் என்னோட ஒரு புக் எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி 20 வருஷமாக நானும் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். சரி வை நாட் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணலான்னு சொல்லி தான் அந்த புக்கை. ஓகே, I have a snap of this with him, with Basha and the Basha. Basha 1 with Basha 2. ஸோ ஒருத்தர் கேட்டார், எப்படி சார் நீங்கள் மறக்கவே இல்லையா, நோட் பண்ணினீங்களா இதெல்லாம் கேட்டாங்க. ஒரு தடவை ரஜினி சாரை மீட் பண்ணால்
that experience nobody can forget. So that's it. நான் வந்து அந்த 3 வருஷம் இல்லை 5 வருஷம் I was traveling with him 92 to 95 till பாபா கண்டினியூஸாக ஒரு 7 years கூடவே இருந்தேன். Can you imagine that I can forget it? ஆக்சுவலாக நான் புக்கு எழுதினதுக்கப்புறம் பல இன்டர்வியூஸ் பார்க்கும்போது நினச்சேன், நிறைய பேர் இல்லாத சீன்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. ஐயோ இந்த சீன்லாம் எழுதலையே, இந்த சீன்லாம் எழுதலையே, இப்போ பார்ட் 2 எழுதிலாம் டிசைட் பண்ணிட்டேன். சினிமா எப்போ வரும் தெரியாது பாஷா 2, பட் பாஷா பார்ட் 2 புக் ஒன்றும் எழுதிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புக்கை நானும் படிக்கிறேன். ஓகே, நீங்கள் ரஜினி சாருக்கு அவருடைய பர்த்டே அன்றைக்கி என்ன விஷ் பண்ணணுன்னு நீங்களே நேராக விஷ் பண்ணுங்க. ஓகே, I want you to do more and more films. I want you to be back in action. My Basha has to be always on the top. Wish you a very happy birthday, sir. Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேரெடுக்கும் நாளும் தெப்பம் விடும் நாளும் மச்சா இங்கே அது எங்கூரு. அடவூரு சனையாவும் ஒத்துமைய சேரும், வம்பும் தும்பும் இல்ல நீ பாடு. மத்தள சத்தம் 8 ஊருனா, எட்டணம் தம்பி அடி ஜோராக. வக்கிரவானோ அந்த வானையே, எட்டணம் தம்பி விடு நேராக. அடதம் மட்டும் தாரதா தட்டிப்பாரு, முத்தம்மா முத்தம் சிந்து, பனிமுத்து போல் நித்தம் வந்து. அடமாமா நீ ஜல்லிக்கட்டு, தன்னானே ஜல்லிக்கட்டு. அட பக்கம் நீதான் அட வைக்க போற, உன கொஞ்சம் மேஞ்சா எனக்கு போற. சாங்கு ஜக்கு சக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு சா, சாங்கு ஜக்கு சக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு சா, சாங்கு ஜக்கு சக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு சா, சாங்கு ஜக்கு சக்கு ஜக்கு. ஹே 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 அடி ரக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டுக்கட்டு. அடிரா கோழி மேளங்கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஹே ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை வா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா. என்ன சுகம் தேவை, என்ன விதம் தேவை, சொல்லித்தர நான் உண்டு. பாயிலே கொஞ்சம், பஞ்சனையில் கொஞ்சம், அள்ளித்தர நீ உண்டு. இங்கு சொர்க்கம் மண்ணில் வரும், சொந்தம் கண்ணில் வரும் வா. இங்கு சொர்க்கம் மண்ணில் வரும், சொந்தம்
சொந்தம் கண்ணில் வரும் வா தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் வண்டாகவே ஹே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஹே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா